மக்களே, பிளாட் ஃபார் ஈச் அதர் எபிசோட் நம்பர் 30ல் நிறைய குழப்பங்கள் உருவாகிருக்குது. குறிப்பாக நட்ராஜ் அண்ட் நீத்து அடுத்து என் ஆட்டத்தை பாரு, இதுக்கப்புறம் 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த நட்ராஜ் வேறு, 4 வாரத்துக்கு பின்னாடி இருக்கிற நட்ராஜ் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜானுபானு சேவர்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சண்டையாக போகிற மாதிரி போயிருச்சு அந்த ஒரு சம்பவம். அண்ட் தென் பிரேமகுரு ஃபைனலாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு இருந்தார், வால் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் கப்புள்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இது நீ மாத்தினா உன் லைஃபுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதில் அவங்களோட எமோஷன்ஸ் வெளிப்பட்ட விதம், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கான தொகுப்பு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போது நீத்து நட்ராஜ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணுற வேலையை நீ பார்த்துக்கோ. ஸோ இதுக்கப்புறம் கேமை எப்படி ஃபிசிக்கல் கேம் வருதுன்னா அதில் எப்படி நம்ம ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தி அந்த கேமை ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறது, சின்ன பசங்க மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுலாம் வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரிலாம் தயவு செய்து நீ பண்ணாதன்ற மாதிரி தீவிரமான அட்வைசஸ் அங்கே கொடுக்கறத பார்க்க முடியுது. ஏன்னா மாஸ்டர் அவருக்கு ஏற்ற மாதிரி கேமை கொடுக்கணும், அவருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இருக்கிற கேமை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியுன்றதான் நம்ம யோசிக்கணுமே தாண்டி அது வரலகிறலாம் சொல்ல வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த ஷோக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஷோக்கு வந்தோம். நம்மளால என்னென்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த வேலையை நம்ம தீவிரமா பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதையுமே சொல்றாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு சரி 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 பண்றேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் ஜானுபானுக்கு ஒரு விடிவு காலம் தான். ஏன்னா 3 வாரம் அந்த டாம்ல இருந்துக்கிட்டு இப்போ அவங்களுக்காக தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாரடைஸ் கோல்டன் கப்பிள். அந்த பாரடைஸுக்கு போன உடனே ஜானு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, நம்ம 3 வாரமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பட்டு கடைசி இடத்துல இருந்துக்கிட்டு அந்த ஒரு ரூம்ல இருந்து நம்ம பாடுபட்டுக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்த உடனே நெகட்டிவா சொல்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஏன் அப்படி பண்றாங்க, நம்ம ஜெயிச்சு தானே வந்திருக்கோம், எதுக்கு அவங்க அப்படிலாம் ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது நியாயமா தான் படுது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சு தான் வராங்க, ஈஸியா ஒன்றும் வரல. இதுலயும் குறிப்பா இப்ப பேசுறாங்களே, ஒரு சன்மானம் நமக்கு வழங்கிட்டாங்க, நிறைய பாயிண்ட் போயிட்டாங்கன்றதுக்காக இப்ப எல்லாரும் பேசுறாங்களே. அப்போ பிளாக் ரோஸ் போன வாரம் நமக்கு ஒரு பிளாக் ரோஸ் கொடுத்தாங்களே, அப்ப அதை பத்தி யாருமே பேசல, அதை பத்தி யாருமே சொல்ல. சடனா ஒரு வாரம் நம்ம நல்லா பண்ணிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கினா இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது நார்மலா இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா அவங்க போன வாரம் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இப்ப அதை மாத்த ட்ரை பண்ணி மாத்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு டாப்ல போயிருக்காங்க. அது ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றது அவங்க கேட்கறது நியாயமா தான் இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. இது முடிஞ்ச உடனே அடுத்து அபிமானிகா மற்றும் அமீர் வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுக்குற விதம் நல்லா இருக்கு. ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும், போக போக தான் தெரியும் மற்றவங்களை என்ன பண்றாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒண்ணு. அடுத்து ருக்குராஜ் என்ன பண்றாரு, நீத்து கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, பாரு, மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க, மாஸ்டரை கேம்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க, 2 பேரும் கோஆர்டினேஷனா கேமை உட்காந்து விளையாடினீங்கன்னா இந்த வாரம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேம்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி ருக்குராஜ் அட்வைஸ் பண்றாரு. அவர் அட்வைஸ் பண்ணது என்னமோ கரெக்டா தான் சொன்னாரு, அதை இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விதத்துல தான் இருக்கு, பார்ப்போம். அண்ட் தென் கல்யாணம் ஒரு பக்கம் அப்செட்டா இருக்காரு. ஏன்னா மாஸ்டர் ஜானுபானுக்கு மார்க் போட்டு டாப்ல உட்கார வச்சாங்கல்ல, கல்யாணம் தான் காண்டாயிட்டு இருக்காரு போல கல்யாணுக்குமே. ஏன்னா கல்யாணம் 50 மார்க், ஜட்ஜஸ் அவங்களுக்கு 25 மார்க் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜானுபானுக்கு 45 மார்க், 20 மார்க் அடி வாங்கிடுச்சு. அந்த 20 மார்க் எது அடி வாங்குச்சு, கல்யாணம் பண்ண பிஹேவியரால தானே அடி வாங்குச்சு. இவர் ஏதோ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் போடலன்னு சொன்னா ஒரு நியாயம். ஆனா இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாராம், எல்லாத்தையும் ஓவரா ரியாக்ட் பண்ணுவாரா, அந்த ரியாக்ட் பண்ணதுக்கு மார்க் குறைச்சா அநியாயமா, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் சாரி கேட்டேன், என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது, இதெல்லாம் பண்ணி ரியலைஸ் பண்ணி கேட்டாலும் இப்படி குறைச்சி விட்டாங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம் பவன் கிட்ட சொல்றாரு. அப்ப பவன் சொல்றாரு, அப்ப நட்ராஜ் பண்ணதுக்கும் நீ பண்ணதுக்கும் என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு, பெருசா டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கு, நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க, அதுக்கான இதுதான், அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசின்ற மாதிரி பவனும் அட்வைஸ் பண்றாரு. இதுல தப்பு பண்ணது இவர் தான். அந்த தப்பை பண்ணிட்டு மார்க் குறைச்சிட்டதுக்கு அப்புறம் அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதை சரி செஞ்சுட்டு அவங்க போடலான்னா நீங்க கேட்கலாம். ஆனா நீ சரி செய்யாமே அப்படி போய் கேட்டா எப்படி இது. அடுத்து
அபிமானிகா வந்து மாஸ்டர் கிட்டயும், மாஸ்டர் நீங்க நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி வந்த உடனே அட்வைஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாஸ்டர்ல ஏமா நீங்க தானே இருக்க போற, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்லு இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதை பார்த்துட்டு சொல்லு அப்படின்ற ஒரு அட்வைஸ் அங்க கொடுக்குறாரு. ஓகே, இது நடக்குது. அண்ட் தென் இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சபதம் எடுக்கிறார் மாஸ்டர். என்ன சபதம்னா, இதுக்கப்புறம் நட்ராஜ்ன்றது யாருன்றது தெரிய வைக்கிறேன் பாருங்க. ஸோ 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த நட்ராஜ் வேறு, இதுக்கப்புறம் இருக்க போற நட்ராஜ் வேறு. இதுக்கப்புறம் நான் என் வழி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், என் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அடுத்தவனுக்கு என்ன ஆனா என்ன, எதை ஆனா என்ன, நான் கவலைப்பட போறது இல்லை. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா பாண்ட் கிரெடிக்டை மட்டும் தான் இருக்க போகுது. அந்த பாயிண்ட் எப்படி எடுக்க போறேன்றது மட்டும் தான் நான் யோசிக்க போறேன்ற மாதிரி ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. பார்ப்போம் அந்த சபதத்தை எக்ஸிக்யூட் பண்றாரா இது பண்றாரான்றது பார்ப்போம். இப்படி நடந்து முடிஞ்ச உடனே அஞ்சலி மற்றும் யாரு நீத்து வந்து பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க 3 கப்பிள்ஸ் இங்க சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. 1 ஜானு பானு, 2வது சந்தியான் பிரிட்டோ, 3வது யாருன்னா பிரியங்கா சிவ் போல இருக்கு. ஓகே, அவங்க நேம் சொல்ல 3வது. மேபி இந்த ஷோ ரெகுலரா பாக்குறதால அவங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்றாங்க, இதுல சந்தியா வந்து ஏன் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றா இதெல்லாம் பண்றாங்க. சந்தியா கரெக்டா தான் பிளே பண்றாங்க. பட் இவங்க கேங்ல சேரலன்றது இவங்களுக்கு கேள்விக்குறி. அப்படி பார்த்தா இவங்களும் ஒரு கேங்கா தான் செயல்படுறாங்க. சோனியா, சித்து, அப்புறம் பாத்தீங்கன்னா பவன், அஞ்சலி, இவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு குரூப்போட சேர்ந்து இவங்க பிளான் பண்ணி விளையாடுவாங்களாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை காப்பாத்திக்கணும் விளையாடினா தப்பா. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது முடிஞ்ச உடனே பிரியங்கா அண்ட் ஷிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணோம், எவ்வளவு விஷயத்துல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல மாஸ்டர் வந்து பேசின விதமா இருக்கட்டும், நமக்கு இதே மாதிரி இதுவா இருந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டிஷா இருக்கு. ரொம்ப கிட்டிஷா ஒரு பிஹேவ் பண்றாரு. இது சுத்தமா எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஹர்ட் ஆகுது எனக்குன்ற மாதிரி அவரோட தரப்பாங்க பிரியங்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இது நடந்து முடியுதா? முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து கல்யாணம் வந்து அந்த ஸ்டீலு ஸ்பிளிட்டு அதை எடுத்துட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கோர் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யார் யாருக்கு எந்த ரூம் போனோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட். அப்போ வந்து ஜானுபானு வந்து என்ன சொல்றாங்க, சேவகர்களா நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல நீத்து நட்ராஜை செலக்ட் பண்றோன்ற மாதிரி செலக்ட் பண்றாங்க. இது வந்து பர்ஃபெக்டா சொல்லணும்னா நீங்க எங்களை செஞ்சுக்கல நாங்க உங்களை செய்யறோம் அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் தான். அங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆனா அதுல இன்னொரு டைலாக்குமே இருக்கு. அது ரிவெஞ்சுன்னு பார்க்கலாம், இன்னொரு பக்கம் அவங்கள வேலிடேட் பண்றதுக்கான இடமுன்றதையும் பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நட்ராஜ் அண்ட் நீத்துவை நாங்க செலக்ட் பண்றோம் ஒரு பாசிட்டிவ் நோட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே மாஸ்டரு சரி நான் பண்றேன் பிரச்சனை இல்லை, ஆனா என் வழியில பண்ணுவேன், என் ரூல்ஸ்ல பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே ரிவெஞ்சா அப்படின்ற மாதிரி மாஸ்டர் டைலாக் விட்டோன்னே இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. நாங்க பாசிட்டிவா சொன்னோம், நீங்க ரிவெஞ்சுன்னு நெகட்டிவா சொன்னீங்க, இது என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிஸ்கஷன் போகுது. நடுவுல உடனே பிரேமகுரு வந்துட்டு அபிமானிகா மற்றும் அமீரை வெல்கம் பண்ணிட்டு அந்த ரூல்ஸை பத்தி சொல்றாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சேவகர்களை மாத்திர ஜோனுக்கு போயாச்சு. எப்படி மாத்திர ஜோனுக்கு போயிட்டாங்க ஜானு போனோம். உடனே நீத்து வந்து இல்ல நாங்களே பண்றோம்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லைங்க நாங்க மாத்திக்கிறோம்ன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. உடனே சிவ் பிரியங்கா எழுந்து சிவ் வந்து ஒரு பதில் சொல்றாரு. சந்தியா எழுந்து ஒரு பதில் சொல்லும் போது உடனே ரியாக்ட் பண்றாங்க நீத்து. சந்தியா நீ ஏன் வர நடுவுல, நீ எதுக்கு வந்து பேசுற, இதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும் போது அங்க சந்தியாவுக்கும் உரிமை இருக்கு. சந்தியா சேஃப் கேம் விளையாடுறா அப்படின்றதுக்காக இதான் சான்ஸ்ன்ற மாதிரி இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இந்த இதுவை வந்து சித்து இவங்களுக்கு மாத்தி கொடுத்துட்றோம், எப்படி நாங்க மாஸ்டருக்கு கொடுக்க போறது இல்ல, சித்து சோனியா கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க வந்து மாத்தி செலக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க அந்த சேவகர்கள். இன்னொரு பக்கம் மாஸ்டர் வந்து எதுக்காக மாஸ்டருக்கு கொடுத்தன்ற ரீசன் வந்து நாங்க வந்து சரியா பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வேற மாதிரி பிஹேவ் பண்றோம், கூடவே இருந்தாங்கன்னா எங்களோட பிஹேவியர் எப்படி தெரியுன்றதுக்காக தான் நாங்க கொடுத்தோன்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டிஸ்கஷன் முடியுது. அது முடிஞ்ச முன்ன ஒரு பக்கம் இது சோனியா போயிட்டு டைரக்டா வந்து ஜானுபானு கிட்ட ஒரு சொல்றாங்க, டே இது கேம்டா, கேம்ல எப்படி வேணாலும் நம்ம விளையாடலாம், அதை நீ பயன்படுத்தி நீ கேமை விளையாடி இருந்தேன்னா அவங்களோட உண்மை முகம் வெளியே தெரிஞ்சிருக்கும்டா, நீ ஏன்டா இப்படி விட்ட, நீ அப்படி மாத்திலாம் கொடுத்துருக்க கூடாது, அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்கலாம், அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், நீ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ தப்பு பண்ணிட்டுமோன்ற மாதிரி அப்புறம் ரியலைஸ் பண்றாரு. இது முடிஞ்ச உடனே பிரேமகுரு வந்து வால் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பார்ட்னரும் ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது தான். அதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒரு வால்ல வந்து நிறைய டேக்ஸ் இருக்குங்க, ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்த் கான்சியஸ், பர்சனல் growth, ஃபைனான்சியல். இதுல ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொருத்தரை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தான். அதுல வந்து ஒவ்வொருத்தரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அவங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க, உன்னோட ஹெல்த் எனக்கு எவ்வளவு முக்கியம், நம்மளோட growth எப்படி முக்கியம் அப்படின்ற மாதிரி அதை வந்து குவைட் எமோஷனல்
அது ஒரு கப்புலா மேரேஜ் பண்றவங்க இந்த மாதிரி பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பக்காவான ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. தட் வாஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுல யார் யார் என்ன சொன்னாங்கன்றதுக்குள்ள வேணாம், ஆனா பட் சூப்பரா இருந்தது. அந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த தருணங்கள். நாளை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.